வணக்கம். தை மாத அமாவாசை அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையா சொல்லப்பட்டிருக்கு. இந்த தை அமாவாசை தினத்துல செய்ய வேண்டிய முக்கியமான தானம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அமாவாசைகள்ல ரொம்பவே முக்கியமான அமாவாசையா சொல்லப்படுவது தான் இந்த தை அமாவாசை. முன்னோர்களை வழிபாட்டிற்கு ரொம்பவே ஏற்ற இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றது அப்படிங்கிறது 100% உண்மை. இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது தானம் கொடுப்பதற்கும் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் மிக மிக ஒரு உன்னதமான நாளா சொல்லப்பட்டிருக்கு. தானம் கொடுக்கும் பொழுது முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் அவங்களுடைய மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசிர்வதிப்பாங்க அப்படிங்கிறதான் உண்மை. அப்படி இந்த அமாவாசை நாள்ல என்ன தானம் கொடுக்கணும், யாருக்கு தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக அமாவாசை தினம் அப்படின்னாலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அப்படி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் அந்த புரோகிதருக்கு தான் தானம் கொடுக்கணும். அவரை தவிர மற்ற யாருக்குமே தானம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமா ஒன்று பார்க்க வேண்டியது. அது மட்டும் அல்ல, அவர்களை தவிர மற்றவர்கள் யாருக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லப்படும் அவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். அதிலும் குறிப்பாக போர்வை வாங்கி கொடுப்பது, கம்பளி வாங்கி கொடுப்பது, இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுப்பது, அவங்களுக்கு அதை வாங்கி அவங்க கையில் அதை ஒப்படைப்பது, தானம் கொடுப்பது அப்படிங்கிறது மிக சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. முடிந்தவரை மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்டிப்பாக இந்த போர்வை, செருப்பு, கம்பளி போர்வை இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுத்து அவர்களோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்ம முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த விஷயமா பார்த்தோம்னா புரோகிதருக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி புரோகிதருக்கு கொடுக்கும் தானம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதலாவதாக இடம்பெற வேண்டியது பச்சை அரிசி. எவ்வளவு முடியுதோ 1 கிலோவோ 2 கிலோவோ எவ்வளவு முடியுதோ பச்சரிசி தாராளமாக தானம் கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா காய்கறிகளும் கிழங்கு வகைகளும் தாராளமாக தானம் கொடுக்கலாம். கிழங்கு வகைகள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பூமிக்கு அடியில் விளையாத கிழங்காக இருக்கும் பட்சத்துல அந்த கிழங்க தாராளமாக தானம் கொடுக்கலாம். பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை புரோகிதருக்கு தானம் கொடுப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும். அடுத்ததாக பார்த்தோம்னா வெள்ளை வஸ்திரம், அவங்க அணிந்து கொள்வதற்காக அந்த வெள்ளை கலர்ல வேட்டி, சட்டை, துண்டு இந்த மாதிரி வஸ்திரத்தை புரோகிதருக்கு தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது. தை அமாவாசை தினத்தில் முடிந்தவரை மாற்றுத்திறனாளிகளுக்கு பெட்ஷீட், கம்பளி, செருப்பு இந்த மாதிரி விஷயங்களை தானம் கொடுத்து அதே போல புரோகிதருக்கு பச்சரிசி, காய்கறிகள், கிழங்கு வகைகள், வஸ்திரம் இது எல்லாத்தையுமே தானம் கொடுப்பது மிக மிக ஒரு சிறந்த விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஒரு அற்புதமான நாளாக சொல்லப்படும் இந்த தை அமாவாசை தினத்தில் இந்த தானம் செய்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் கூட இந்த தை, ஆடி, புரட்டாசி மாதங்கள்ல வரும் 3 அமாவாசைகள் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கு. மற்ற அமாவாசைகள் மிக மிக விரதமிருந்து நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த 3 அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி செய்வதனால பித்ரு தோஷம், பித்ரு சாபம் நீங்கும் அப்படின்னும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னும் 100% நம்பப்படுது. இந்த அமாவாசையை தவற விடாமல் தர்ப்பணம் கொடுத்து முடிந்தவரை மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் கொடுத்து புரோகிதருக்கு தானம் கொடுத்து அவர்களின் ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம சேனல்ல நீங்க ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.